அருள் தரும் மார்கழி என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே திருப்பாவை மற்றும் திருவெண்பாவை பாடல்களையும் அதற்குரிய விளக்க உரைகளையும் தான் நாள்தோறும் இன்று முதல் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரத்தையும் பாடல்களாகவும் அதற்கான விளக்கத்தையும் தற்போது கேட்டு வரலாம் வாங்க. ஆண்டாள் 12 ஆழ்வார்களுள் ஒருவராவார். இவர் பெண் ஆழ்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய நூல்களை அருளிய பெருமை ஆண்டாளையே சேரும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்த பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். பெரியாழ்வார் பெருமாளுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார். அதனால் தனது வளர்ப்பு மகள் ஆண்டாளுக்கு பெருமாளின் கதைகளையே சொல்லி வளர்த்தார். இதனால் ஆண்டாள் சிறுவயது முதலே கிருஷ்ணன் மீது அளவு கடந்த அன்பும் காதலும் சேர்ந்தே வளர்ந்தது. கண்ணனையே தனது தோழனாகவும் கணவனாகவும் எண்ணி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கடந்தாள். அப்போதுதான் அவள் கண்ணனை அடைய கண்ணனையே நோக்கி விரதம் இருப்போம் என நினைத்து பாவை நோன்பை நூற்றாள். ஆண்டாள் தான் ஒரு அந்தணருடைய பெண்ணாக இருப்பினும் கிருஷ்ணன் வாழ்ந்த துவாபர யுகத்தில் தான் வாழ்வதாக கருதி தான் ஒரு வைசிய ஜாதியில் பிறந்த ஆயர்குல பெண்ணாக தன்னை பாவித்து இந்த பாசுரங்களை பாடத் தொடங்கினாள். அந்த வகையில் இன்று முதல் பாடலாக மார்கழி திங்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவி பொதுமினோ நேரிழையீர், நீராட போதுவி பொதுமினோ நேரிழையீர், சீர்மழ்குமாய் பாடி மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம், ஏரார்ந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம்